ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் யோகிதா A to Z. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹோம்மேட் ஏர் ஆயில் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கமெண்ட்ஸில் உங்கள் ஏருக்கு என்ன ஏர் ஆயில் யூஸ் பண்ணுறீங்கன்னு தான் கேட்குறீங்க. அதுக்கு தான் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஆலோவேரா நாங்கள் எடுத்திருக்கோம். ஒரு ஆலோவேரா அது சைடில் இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த முள்ளில் இருக்கிறதுலாம் ரெண்டு சைடும் நம்ம நல்லா கட் பண்ணிவிட்டு நடுவில் இருக்கிறதையும் கட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவை அந்த நடுவில் இருக்க ஜெல் மட்டும்தான், அதை மட்டும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். தேவையான பொருட்கள் வேம்பலாம்பட்டை, வெந்தயம், கருஞ்சீரகம், செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, நெல்லிக்காய் 3, சாம்பார் வெங்காயம் 10, கரிசலாங்கண்ணி, மருதாணி இலை, கருவேப்பிலை, ஆலோவேரா ஜெல், அவுரி பொடி, நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அவுரி பொடி, பாதாம் ஆயில் 50 கிராம், விளக்கெண்ணெய் 50 கிராம், நல்லெண்ணெய் 50 கிராம். ஒரு மிக்ஸி ஜாரில் கருஞ்சீரகமும் வெந்தயமும் ரெண்டுத்தையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கணும். இந்த பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அப்புறம் வேம்பலாம்பட்டையும் வெற்றி வேரையும் மிக்ஸி ஜாரில் நல்லா கொரன்னு இந்த மாதிரி அரைச்சி மிக்ஸி ஜாரில் 3 நெல்லிக்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா சாம்பார் வெங்காயம் 10 சாம்பார் வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டு கரிசலாங்கண்ணி, மருதாணி இலை, கருவேப்பிலை, செம்பருத்தி இலை இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி ஊற்றாமல் இந்த பதத்துக்கு நல்லா அரைச்சிக்கணும். ஆலோவேரா ஜெல்லியும் நல்லா அரைச்சிக்கணும். இந்த பதத்துக்கு பெரிய பாத்திரம் வச்சுக்கலாம். செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெய் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஊற்றிக்கலாம். 50 மில்லி விளக்கெண்ணெய், அந்த எண்ணெய் கூடயே நம்ம சேர்த்துக்கலாம். 50 மில்லி நல்லெண்ணெய் எல்லாத்தையும் அந்த எண்ணெய் கூடயே திருப்பியும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடியே நம்ம அரைச்சி வச்சுருந்த தழை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகக்கூடாது, இது எல்லாமே சிம்மில் வச்சு தான் செய்யணும். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த ஆலோவேரா ஜெல்லியும் அது கூட சேர்த்துக்கலாம். அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா நுர வரும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அப்புறம் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள் நல்லா கொதிக்குது, கலரே சேஞ்ச் ஆகிடுச்சு, நல்லா நுர வரும். அதனால தான் நீங்கள் நல்லா பெரிய பாத்திரமாக வச்சுக்கணும். ஃபுல்லாக நுர வரும். அப்பப்போ சிம்மில் வச்சே நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உங்ககிட்ட இரும்பு கடாய் இருந்தால் நீங்கள் இரும்பு கடாயில் செய்யலாம். என்கிட்ட இரும்பு கடாய் சின்னதாக இருக்கிறதுனால நான் பெரிய பாத்திரமாக எடுத்திருக்கேன். பாருங்கள் நல்லா பொங்கி வருது. சிம்மில் வச்சே நல்லா கிளறி விடுங்க. அப்புறம் அந்த நரெல்லாம் போனதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்த கருஞ்சீரகமும் வெந்தயத்தையும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வேம்பலாம்பட்டையும் வெற்றி வேரையும் அரைச்சி வச்சுருக்கத அது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா பெரிய பாத்திரமாக நீங்கள் எடுத்துக்கணும். அது ரொம்ப பொங்கி வரும். இங்கே பாருங்கள் திருப்பியும் நல்லா பொங்கி வர ஸ்டேஜ் செம்பருத்தி பூ நான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவும் சேர்த்துக்கலாம், காஞ்சதும் சேர்த்துக்கலாம், எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலக்கி விடணும். அப்போயும் நல்லா பொங்கி வருது பாருங்கள், நல்லா பொங்கி வருது. அதுக்கப்புறம் அவுரி பொடி சேர்த்துக்கணும். அவுரி நீங்கள் தழை கூட சேர்த்துக்கலாம். தழை இல்லைன்னா நீங்கள் பொடி கூட சேர்த்துக்கலாம். தழை உங்கள்கிட்ட இருந்தால் நம்ம அரைச்ச தழை கொடியை அதை நீங்கள் சேர்த்து நல்லா அரைச்சி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பாதாம் ஆயில், நம்ம எடுத்து வச்சுருந்த பாதாம் ஆயில் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். அது நல்லா வாசனையும் கொடுக்கும், நல்லா அடர்த்தியாக முடி வர்றதுக்கும் உதவியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஒரு இரும்பு கடாய்க்கு அதை மாற்றிடுறேன். இரும்பு கடாய்க்கு அதை ஃபுல்லாக மாற்றிடுறேன். இங்கே பாருங்கள் எனக்கு ஃபுல்லாக வருது. இது ஒரு 24 ஹவர்ஸ் அப்படியே வச்சிடுறேன். அதுக்கப்புறம் பாருங்கள் எண்ணெய் ரொம்ப சூப்பராக நல்லா கருப்பு கலரும் இல்லாமல் ப்ரௌன் கலரும் இல்லாமல் ஒரு ரெண்டும் கலந்த கலராக வித்தியாசமாக இருக்குது. இங்கே பாருங்கள்
இதை வந்து நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணணும். இங்கே பாருங்கள், ஒரு கரண்டியில் எடுத்து உங்கள்கிட்ட எந்த ஃபில்ட்ரு இருக்கோ அதில் நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கணும். இது எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும். நான் ஒரு ஃபில்ட்ரில் இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன். இந்த எண்ணெய் நிறைய வரும். நான் கொஞ்சோண்டு எடுத்து ஒரு டப்பாவில் ஊற்றி வச்சுக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் எண்ணெய் காய்ச்சது. உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. இதில் யூஸ் பண்ண எல்லா ப்ராடக்ட்டும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இந்த ஆயிலை 1 month யூஸ் பண்ணி பாருங்கள். அப்புறம் உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் முடிக்கே கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். இந்த ஆயிலை தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். என் முடி ரொம்பவே சூப்பராக இருக்குது. குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த எண்ணெயை தேய்ச்சி 1 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா நான் தலை குளிப்பேன். அப்படி தான் குளிச்சிருக்கேன். என் முடி ரொம்பவே சூப்பராக நீட்டாக நல்லா டார்க் கலரில் வந்திருக்கு. அதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில்